கொல்றதாக ஒரு கணக்கு வருது. அது எதுக்காக பண்ணாரு? ஆனா திருப்பி வந்துட்டாரு. அது அவருடைய இயல்பு. ஆனால் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத காட்டிட்டு போயிருக்காரு. சும்மா இல்ல. மகள் சாபதிங்கிற ஒரு சாமானிய ஒரு பூஜாரி, ஒரு சாதாரண பூஜாரி, நம்பிக்கை பொறுமைங்கிற 2 வார்த்தைக்கு மீது ஒரு உதாரணமா வாழ வச்சு நம்மகிட்ட காட்டிட்டு போயிருக்கு. எப்படி தெரியுமா? நான் இன்று ஒவ்வொரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம வெளிப்படுத்த முடியாது. அதில் ஒரு போராட்டமா போடுறாங்க. நான் அல்லாஹ்விடம் செல்கிறேன், இறைவனிடம் செல்கிறேன், 3 நாட்கள் கழித்து மீண்டும் வருவேன். அப்படி வரவில்லையாயின் என்னை அந்த மரத்துக்கு அடியிலே புதைத்து ஒரு கொடியை நட்டு வை. அவ்வளவுதான் சொன்னாரு. நம்ம என்ன சொல்லுவான்? சரி நம்ம விளையாடாதீங்க அப்படிதான் சொல்லுவோம். மகள் சாப்பிட்டு அதெல்லாம் சொல்லல. உடனே ரெடியாயிட்டாரு. சொல்லி அடுத்த செகண்ட் மகள் சாப்பிட்டு மடியில் படுத்துட்டாரு. உயிரற்ற உடல் ஆயிடுச்சு. 3 நாட்கள் கண் குஞ்சாமல், இயற்கை உபாதைகளுக்கு இயலாமல் வருவான்னு நம்பிக்கையா உட்கார்ந்து பாருங்க. அது போன்று நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும்ன்றதுக்காக சாட்சியாக செஞ்சார். 3 நாட்கள். நல்லா கவனிக்க. ஒரு சித்தர் தன் உடம்பை விட்டு, ஓகேவா, அதெல்லாம் அடிக்கடி பண்ணுவாங்க, விட்டுட்டு வெளியேறி மீண்டும் உடலுக்குள்ள வரணும்னா அந்த உடல் இருந்தபடியே இருக்கணும். கொஞ்சம் அசைஞ்சு அந்த பக்கம் மாறிடுச்சுன்னா மீண்டும் அந்த உயிரை